அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் நோன்பு ஸ்டார்ட் ஆன மாரி இருக்கு. அதுக்குள்ளேயும் 15 நோன்ப தாண்டிருச்சு. இந்த ரமலான் மாசத்துல மட்டும் எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. அவ்ளோ ஸ்பீடா போயிருது. நோன்பு வச்சுட்டு பிள்ளைங்க வீட்ட அப்படியே பார்த்துக்கிட்டு வீடியோ போடுறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஃபோன பார்த்தா ஃபுல்லா சகர் விலாக், இஃப்தார் விலாகா தான் இருக்கு. எப்படிதான் நிஜமாவே போடுறாங்கன்னு தெரியல. அது ஒவ்வொரு வீடியோ போடுறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும். நோன்பு டயத்துல நோன்பு வச்சுட்டு போறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறோம். இது வந்து போன வாரம் மாதிரி எடுத்த விலாக் இது. வீடியோலாம் கூட எடுத்துடலாம். அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு தான் நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு நான் இஃப்தாருக்குன்னு எதுவும் தனியாக செய்யலை. இஃப்தாருக்கும் சகருக்கும் சேர்த்த மாதிரி ஒரே சமையலாக செஞ்சுட்டேன். சிம்பிளாக ஒரு கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தேன். இந்த கீ ரைஸோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தாருக்கு சாப்பாடாகவே சாப்பிட்டாச்சு. இது அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி இஃப்ராவை கூட்டிகிட்டு அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எப்போதுமே இஃப்ராவை கூப்பிட்றதுக்கு அவங்க வாப்பா மட்டும்தான் போவாங்க. அன்னைக்கு நானும் அன்னைக்கும் போயிருந்தோம். அக்கா கூப்பிட போறியா? பாய் பாய் சொல்லு. பாய் அன்னைக்கு. பாய். நான் வரவா? அன்னைக்கு கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. நான் கார்லேயே தான் இருந்தேன். இஃப்ராக்கு நான் இருக்கிறது தெரியாது. வெயில் பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ப்ளஸில் போகுது. அதனால் பனியெல்லாம் வந்து உருகுது. பாருங்கள் தெரியும். அப்புறம் வருது. இன்னும் பார்க்கல என்னைய. பார்க்குதா இல்லையா? ஷாக்கானியா இல்லையா? ஹலோ மக்களே. ஹலோ மக்களே வா. ஷாக்கானியா இல்லையா? ஷாக்கான. அப்போ இப்படியா பண்ணுவாங்க? அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படிதான் சொல்லணும். அம்மா நீங்க வந்துட்டீங்களா? Oh my god, yes sir. guys இங்க பாரு அனி கிராப் பண்றான். ஏய் இஃப்ராவை கூட்டிகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே ஸ்கூல் விலாகில் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. அது இவங்க தான். பார்க்கவே ரொம்ப வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இந்த பாட்டி தான். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டாப் சைன் இருக்குது. இது வந்து ஆல்வேஸ் ஸ்டாப் சைன் சொல்லுவாங்க. அதாவது 4 பக்கமே இந்த ஸ்டாப் சைன் இருக்கும். யார் வந்து அந்த ஸ்டாப் சைனில் ஃபஸ்ட்டு காரை நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ரோடெல்லாம் பாருங்கள் மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. அன்றைக்கி கொஞ்சம் வெதர் ப்ளஸில் இருக்கனால பனியெல்லாம் நல்லா உருகிட்டு இருந்துச்சு. இந்த வீட்டு கூரை மேலே இருந்த பனியெல்லாம் கூட கரைஞ்சிருச்சு. இந்த ஊரில் அதிகமான வீடுங்கள்லாம் பாருங்கள் மேலே வந்து கூரை மாதிரியான டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஏன் இருக்குன்னா இங்கே வந்து வின்டர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்னோ தான் அதிகமாக பெஞ்சிட்ருக்கும். அதனால அது மேலே படியாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கூரை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இது வந்து ஒரு பார்க்கு. இது வீட்டுக்கிட்ட உள்ள பார்க்கு. இங்கே தான் நாங்கள் அடிக்கடி போவோம். இப்போ ஸ்னோ இருக்கனால பாருங்கள் ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது. இதிலெல்லாம் போய் இப்போதைக்கு ப்ளே பண்ணவே முடியாது. அடுத்து ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன வேலைன்னா என்னுடைய ஹெல்த் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அதை ரினிவல் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம்.
இங்கே சர்வீஸ் ஆண்டாரியோன்னு இருக்கும். இங்கே தான் வந்து ஹெல்த் கார்டு ரினியூவல் பண்ணுறது, அப்புறம் நம்ம காருக்கெலாம் வந்து நம்பர் பிளேட் வாங்குறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இங்கே சர்வீஸ் ஆண்டாரியோ தான் பண்ணணும். அங்கே எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து நாங்கள் இன்னொரு வேலைக்கு கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகிறோன்னா, எங்களோட நயகரா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து எங்களுடைய கார் கீ வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, இன்னொரு கீ தான் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த பிரியாணி வாலா ரெஸ்டாரண்ட்லேருந்து நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு. உங்களுடைய கார் கீ வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போ கூட நம்பலை. நம்ம நேரில் போய் பார்த்துட்டு அது நம்ம கார் கீ தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை வாங்குறதுக்காக தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்குமே தெரில, போய் பார்த்தா தான் தெரியும் அது எங்கள் சாவியான்னு. அப்போவே 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 6:15 போல் நோன்பு திறக்கணும். எங்களுக்கும் நயகரா வந்து 1 ஹவர் கிட்ட காட்டுனுச்சு. சரி, எப்படியும் நம்ம கரெக்டாக நோன்பு திறக்கிற டயத்துக்கு ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தனியாக இதெல்லாம் பார்க்கணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு போனாலே இதோடைய வியூ சூப்பராக இருக்கும். 2 பக்கமுமே அப்படியே ஸ்னோவாக இருக்குது. நடுவில் கார் போய்கிட்டு இருக்கு. அப்படியே மேகத்துக்குள்ள நடுவில் போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்படியே ஹைவே ஏரியாச்சு. இங்கே பக்கத்தில் தான் கோ ஸ்டேஷன் இருக்குது. கோ ட்ரெயின் கூட நிற்கிது பாருங்கள். சாவி கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை அது நம்ம சாவி இல்லைன்னா இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்தது வேஸ்ட்டாக போயிருமேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. போனதான் தெரியும் அது எங்கள் சாவியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே போனோம். அப்படியே நயகரா கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ரைட்டில் போனால் நயகரா, லெஃப்ட்டில் போனால் நம்ம அன்றைக்கி சாப்பிட்ட ஹோட்டல் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட்டில் தான் திரும்பி போகிறோம். கரெக்டாக நோன்பு திறக்கிற டயத்துக்கு போயிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் மாதிரி முன்ன பின்ன ஆயிடுச்சு. நோன்பு திறக்கிற டைமும் வந்துருச்சு. நாங்கள் கார்லேயே நோன்பு திறந்துட்டோம். இதுதான் நம்ம அன்னைக்கு சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட். இது நயகரா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சாவிதானான்னு. உள்ளே வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அது எங்கள் சாவி தான், கிடச்சிருச்சு. அவங்கள்ட்ட கேட்டோம் எங்கே இருந்துச்சுன்னு. நாங்கள் அன்றைக்கி தேடி பார்த்தோமே, உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டோம். அது வந்து தெரியல, ஸ்டாஃப் தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க, சரியாக தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து சாவி இங்கே தான் தொலைஞ்சிருந்துருக்கு, நம்ம தான் ஒழுங்காக தேடலை போல். இந்த சாவி தான் அது. கீழே கிடந்து யாரும் மிதிச்சிருப்பாங்க போல், கொஞ்சம் கரையாக தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடலைன்னா எப்படி? நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வந்தால் கூட நம்ம ரெஸ்டாரண்ட்டு போவோம். ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டு சாப்பிட்லன்னா எப்படி? அப்போ தான் நாங்கள் நோன்பு திறந்தோம். சரி, ஒரு பிரியாணியும் சிக்கன் 65யும் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து ஹைதராபாத்தி சிக்கன் 65ங்க. அது நம்ம ஊர் சைடு இருக்கிற மாதிரி 65 அப்படியே பொரிச்ச மாதிரி இருக்காது. பொரிச்சதுக்கப்புறம் ஒரு மசாலாலாம் போட்டு அவங்க செஞ்சுருப்பாங்க போல். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. அன்னைக்கு சாவி தொலைஞ்சப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்பியும் காசு செலவு பண்ணி சாவி ஆர்டர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை நாங்கள் சாவி ஆர்டர் பண்ணாமல் இருந்தோம். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இவங்களே ஃபோன் பண்ணி சாவி கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆர்டர் பண்ணியிருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போயிருந்துருக்கோம். நல்ல வேளை எங்களுக்கு சாவி கிடச்சிருச்சு. நம்ம ஒழுங்காக தேடாமல் விட்டுட்டோமா, இல்லை நம்ம கீழே விழுந்ததுக்கப்புறம் யாரும் எடுத்து கொண்டு போய் எங்கள் ரிசப்ஷனில் கொடுத்துட்டாங்களான்னு தெரியலை. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மள்ட்டேருந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, அது இறைவன் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தான்னா கண்டிப்பாக அது நம்ம கைக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி சாவி தொலைஞ்சப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நமக்கு திரும்ப நம்ம கைக்கு வரணும்னு எழுதியிருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம கைக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.